ஒரு வார்த்தை, ஒரு நாள், ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு தடவை ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்க ஷண்முன்னு கேட்கல. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு பாலா இப்படி இருக்காரு? எல்லாரையும் விட்டுட்டு அவரை நம்பி தானே போனேன். ஆனா அவரே இன்னைக்கு என்ன கைவிடுற நிலைமைக்கு வந்துட்டாரா? அப்போ அவரும் மனசு மாறிட்டாரு அப்படிதானே? யாரையுமே நம்பவே கூடாது போல. என் அம்மா, தங்கச்சி, அக்கா எல்லாரையும் விட்டுட்டு போனேன்ல. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இப்போ நான் திரும்பி வந்தும் கூட அவங்க யாரும் என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்காங்க. மலரோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் அம்மா கூட என்கிட்ட பேசுற மாதிரி நடிக்கிறாங்க. எல்லாம் எனக்கு தேவைதான். அவன் மட்டும்தான் வேணும்ட்டு தானே போனேன். அவனே கை விட்டுட்டான். இனி வந்தாலும் நான் போகவே மாட்டேன் அவன் கூட. இவ வேற எங்கேயா இருக்கா? ஃபோன் பேசலான்ட்டு மாடிக்கு வந்தது தப்பால போச்சு. சரி, உடனே போக வேணாம். இப்போ அதையும் வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணுவா. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கலாம். நல்ல வேற காற்று வருது. இங்கேருந்து போகிறதுக்கே மனசு வரல. எவ்வளாச்சும் எஞ்சிக்குள்ள போகலாம்ல. பார்க்க பார்க்க கடுப்பாகுது. ஏமாலா, நான் அந்த அளவுக்கு அவனுக்கு பிடிக்காம போயிட்டேன். என்ன உச்சுன்னு சவுண்டு வருது? ஏதாவது பண்ணிட்டு இருப்பா. இவ்வளோ எதுக்கு நம்ம திரும்பி பார்த்துக்கிட்டு? நம்ம பேசாமல் இப்படியே உட்காந்துக்கிடுவோம். அப்பா ஷண்மு, என்ன படுத்தே இருக்க? என்னாச்சு? இவளுக்கு என்னன்னா அவளுக்கு என்ன? அவ படுத்து கிடந்து தூங்குறா போல. அதான் இவ என்னன்ட்டு எழுப்புறா போல. ஷண்மு, உன்னதானே கூப்பிடுறேன். ஏடி அழுவா செய்ற? ஏய் ஷண்மு, எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்னது அழுறாளா? ஏய் என்னாச்சு? இவ்வளவு நேரம் நீங்க தானே இருக்க, எதுக்கு அவ அழுவுறா? ஏதாவது சொல்லி திட்டினியா நீ? ஆமா, எங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லை பெரு. இவளையே கண்காணிச்சு திட்டிட்டு இருக்கிறதுக்கு. பூமாரி, அவ்வளோதான் சொல்லிட்டேன் உனக்கு. இப்போ எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட சண்டைக்கு வர்ற? திட்டினா திட்டினேன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அப்புறம் அவ அழுறா? ஏட்டி, அவ அழுதானா நான் என்ன பண்ண முடியும்? நானே ஃபோன் பேசலான்ட்டு மாடிக்கு வந்தேன் பார்த்துக்கோ. இவன் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்து திரும்பி இருந்தேன். நீ என்னன்னு பார்த்தா இவ்வளோ திட்டுறதுக்கு தான் நான் மாடிக்கு வந்தேங்கிற மாதிரி ஏன்ட்ட சண்டைக்கு வர்ற? சண்டைக்கெல்லாம் ஒன்றும் வரல. திட்டினதா இருந்தா சொல்லு. தேவையில்லாம அவ எதுக்கு இப்போ அழ போறா? ஷண்மு, எழுந்துரு. என்னை யாரும் திட்டல. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. என்னடி இப்படி அழுதுட்டு இருக்க? எழுந்திருக்கே எப்படி நீ இப்போ? அம்மா, அக்கா, அம்மாவை கூப்பிட வேணாம். அம்மாவை கூப்பிட வேணானா ஏன் அழுத? அது ஒண்ணு இல்ல விடு. ஒண்ணு இல்லைன்னா எதுக்கு உட்காந்து அழுதியா? ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இல்லதான், விடுங்க. பூமாரி, ஒண்ணு இல்லாம நீயும் நானும் உட்காந்து அழுவோமா? இல்லையே, அப்படியெல்லாம் நம்மலாம் உட்காந்து அழுதது இல்லையே. ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் அழுவோம். அப்புறம் ஏன் இவ மட்டும் தனியா உட்காந்து அழுறா? என்ன ஷண்மு, என்ன பிரச்சனை? பிரச்சனை பண்ணிட்டு தான் நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்கியா? உண்மை சொல்றியா எப்படி? ஆமா பூமாரி அக்கா. ஏடி, பிரச்சனையா? என்னாச்சு? என்ன ஷண்மு, எதுக்கு அழுற? ஒழுங்கா சொல்லு. தேவையில்லாம எங்களையும் பயன்படுத்திட்டு இருக்க. ஒன்னும் இல்ல பூமாரி அக்கா. பாலா என்ன ஒரு சின்ன சண்டையில வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாரு. என்னது, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னானா? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஏ மலரு, நீ சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. என்ன பிரச்சனைன்னு முதல்ல கேப்போம். அமைதியா இரு. பூமாரி, அம்மா வர்றாங்க. ஏடி, உங்க எல்லாருக்கும் உப்புமா கிட்டட்டுமா? ஷண்மு, நீ அப்படியே படுத்துரு. சரிங்கம்மா. சரிம்மா. சரி, வேற ஒன்றும் வேண்டாம்ல அதுக்கு? அவளுக்கும் ஓகேவான்னு கேட்டு சொல்லு பூமாரி. அவ என்ன படுத்து கிடக்கா உன் மேல? சும்மா தலைவலி இல்லாமா, அதான் படுத்திருக்கா. வேற ஒன்றும் இல்லையா? டீ ஏதாவது போட்டு கொண்டு வரவான்னு கேள அவகிட்ட. வேண்டாமா. சரி, டீ நேரத்தோட கீழே வாங்க. மேலையும் கீழையும் தூக்கிட்டு அலைய முடியாது, புரியுதா? சரிம்மா. என்ன சண்மு, சொல்லு. எதுக்கு பாலா உன்கிட்ட அப்படி சொன்னாரு? அக்கா, நடந்தது பிரச்சனை என்னன்ட்டு உன்கிட்ட சொல்றேன். நீ கேளுக்கா, யாரு மேல நியாயம் இருக்குன்னு. இதக்கா நடந்துச்சு. நான் ஒண்ணுமே பண்ணலக்கா. அவங்கள நான் அடிக்க கூட இல்ல. நீ போன நாள்ல இருந்து அப்ப அந்த அம்மா உன்னை நல்லா வச்சுக்கிடலையா? கிடையாதுக்கா. ஏய், என்ன சொல்ற? அப்போ அங்க ஒரு பொண்ணு இருக்காள, அந்த பொண்ணு பாலாக்கு என்ன வேணும்? அந்த பொண்ணு தான் பாலாக்கு முறை பொண்ணு மலர். அட கடவுளே, அப்ப எதுக்கு பாலாவை அவ கூட சேர விட்டுட்டு இருக்க? லூசாடி நீ. நான் என்ன பண்றது? அவ அந்த வீட்லயே தான் இருப்பா. பாலாவும் அவளும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே விளையாண்டுருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்குல்ல, நான் எப்படி அவளை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல முடியும்? அதுவும் இல்லாம என் அத்தை ஏமலே ஒழுங்கா பேச மாட்டேங்காங்க. இதுக்கடையில நான் எப்படி அவங்கள வெளியே போக சொல்ல முடியும்? ஆமா, வீட்டுல மட்டும் அப்படி வாய்க்கிலேயே பேசுவீல, எவ்வளவு சண்டை போடுவேன். அங்க பேசுறதுக்கு என்னவா? சும்மா இருக்கே மலர், தேவையில்லாத பிரச்சனை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப பாலா என்னதான் சொல்றாரு உன்ன? அதான் சொல்றேன்னு, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாரு. நானும் கோவப்பட்டு ஆனந்த் வீட்டுல தான் இருந்தேன். அப்புறம் ஆனந்த் அப்பா தான் உங்க வீட்டுல நான் எப்படியாவது உன்னை சேர்த்து விடுறேன்ட்டு இங்க வந்து விட்டாரு. பாலாவை கூப்பிட்டு பேசுறேன்னு சொன்னாரு. நான் தான் அவன்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு அவன் மேல அவ்வளோ கோவம் இருக்கு மலரு. ஏன்டி இதை முன்னாடியே சொல்லல? வீட்டுக்கு வந்த புதுசுலேயே சொல்லியிருக்க வேண்டியன. அவனை உண்டு இல்லைன்னு பார்த்துருப்போம்ல நாங்கள் எல்லாரும் போய். ஆமா, கிழிச்சிருப்பேன். பேசாம அவையாரு எதுக்கு எடுத்தாலும் அடிக்கணும் கவுத்தணும் இதுலே நெல்லு.
பின்ன என்ன மலர், நம்ம தங்கச்சி எப்படி பண்ணியிருக்கான், வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருக்கான். அவனை சும்மா விட முடியுமா? அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதும் காணாம நம்ம தங்கச்சியை எப்படி கொடுமைப்படுத்தியிருக்கான்னு பாரு. ஓஹோ, இப்பதான் தங்கச்சி தெரியுதா? இந்த 2-3 நாள் அந்த தங்கச்சி உன் கண்ணுக்கு தெரியலையடி. சும்மா அரும் ஆளை பாரு, அமைதியா இரு. பாலா ஒன்றும் ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாது, நல்ல ஆளுதான். நல்லவர் தான், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. என்னையும் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அவங்க அம்மாவை நான் அடிச்சேன்ட்டு அவர் எப்படி நம்பலாம்? நான் அவ்வளோ பெரிய குடும்பக்காரியா அவங்க அம்மாவை அடிக்கிற அளவுக்கு? அதானே நான் அன்னைக்கு கூட பார்த்தேன், ஏதோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்ற வழியில. எப்பா அந்த பொண்ணு, அவளை பார்க்கறதுக்கு எரிச்சலா வருதுடி எனக்கு. இதுக்கே நீங்க இப்படியெல்லாம் என் மேல இது பண்றீங்களா? அவ என்கிட்ட ஒரு சவால் வேற விட்டுருக்கா தெரியுமா? சவால் விட்டாளா? அப்படி என்னடி சவாலு? அவ பாலாவை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு வருவேன்ட்டு சவால் விட்டுருக்கா. இது என்னடி சொல்ற சண்மு? ஆமா மலர், ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? இதுக்கிட்ட நீ கூட என்கிட்ட பேசாம இருந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் நீ காலையில அதெல்லாம் நினைச்சு நான் அழுதுகிட்டு இருந்தேன். அப்பதான் நீ வந்து உட்கார்ந்த. ஆமா, நீ பண்ணதெல்லாம் தப்பு தானே. என்ன இருந்தாலும் லவ் மேரேஜ் பண்ற சரி, அதுக்காக வீட்டில் சொல்லாம இப்படியா பண்ணுவாங்க? அதான் எனக்கு மேல கோவம். அதுக்கு எதுக்குமே நான் ஒன்றுமே சொல்லலை மலர். உங்கள் கோவம் எல்லாம் நியாயமானது தான். ஆனால் என் சுச்சுவேஷனை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். அந்த நிலைமையில யாராக இருந்தாலும் இந்த மாதிரி முடிவு தான் எடுத்திருப்பாங்க. இதுக்கிடையில பாலா சித்தி ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்கன்னு இங்கே போய் தான் பாலா என் கழுத்தில் தாலியை கட்டினாரு. அதனால தான் நான் அந்த வீட்டுக்கே போகிற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒன்றும் உங்களை பழி வாங்கணும் இல்லை இந்த வீட்டுக்கு இப்படியெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காகலாம் பண்ணலடி. சரி விடு, இப்போ என்ன உன்னையும் பாலாவையும் சேர்த்து வைக்கணுமா இல்லை பிரித்து விடணுமா? மலர் சும்மா இருக்கியா நீ? தேவையில்லாத பிரச்சனை கிளப்பி விட்டுட்டு இருக்க. அவ தானடி சொன்னா பூமாரி. சும்மா இரு, நாங்க பாத்துக்கிறோம். இந்த வீட்டுக்கு மூத்தவளுக்கு அழுப்பற தாங்க முடியல. எப்பா எல்லாத்துலயும் மூக்க நுழைச்சுக்கிட்டு எரிச்ச வருது. ஓஹோ, மேடம் அந்த அளவுக்கு ஃபீல் பண்றீங்களோ? சரி, ஷண்மு விஷயத்தை நீயே பாத்துக்கோ சரியா? அவளுக்கு நீ தானே அக்கா, நீயே இருந்து எல்லாம் பண்ணிக்கோ. நீயே அவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கோ. இதுல என்கிட்ட இருந்து எந்த ஐடியாவும் நீங்க கேட்க கூடாது, சொல்லிட்டேன். ஐயோ பூமாரி அக்கா, நீ வேற சும்மா இரு. அவளே கிடக்கா, அவகிட்ட போய் ஐடியா கேட்க சொல்ற. அவளுக்கு அவ தலையும் எடுத்து பின்ன தெரியாது. சும்மா இடி என்ன உன்கிட்ட பேசிட்டேன்ட்டு ரொம்ப ஓவரா நக்கல் பண்றியோ? என்ன வர வர உன் பேச்சு மாறுது? பூமாரி அக்கா, நீ தாக்கா ஹெல்ப் பண்ணணும் எனக்கு. நான் என்ன ஹெல்ப் பண்ண? பாலா 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 பாலாங்காத, கொஞ்ச நாளைக்கு இங்கே இரு. மலரோட என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடியட்டும், அப்புறம் போய்க்கிடலாம். நீ ஒரே அங்கே இருக்க போய் தான் அவர் உன்னை இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு. கரெக்டாக சொன்ன பூமாரி அக்கா, நான் இனிமேல் அங்கே போகிறதா இல்லை. அவன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்போ தான் போவேன். இப்போதான் நீ என் தங்கச்சி, இதை தான் நானும் சொல்ல வந்தேன். பூமாரியே சொல்லிட்டா. சரி சரி. ஓஹோ அப்படியா? ஆமாம் பூமாரி, இதை தான் நானும் சொல்ல வந்தேன். நம்பிட்டேன். மலர், இப்போ என் மேலே கோவம்லாம் உனக்கு போயிட்டா? சாரி மலர், இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேன்ட்டு நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க தான். என்ன பண்ணுறது, அந்த சுச்சுவேஷனில் எனக்கு ஒன்றும் பண்ண முடியல மலர். அதான் நான் அப்படி பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சுக்கோ. ஏய் சேச்சா விடு, மன்னிப்பெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு? ஆமா, இவ பெரிய மந்திரி, இவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு. பூமாரி, அம்மா